மக்கள் பணத்துல இருந்து ₹1 எடுக்க மாட்டேன், எடுக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சும்மா வீரவசனம் பேசின இந்த டம்மி முதல்வர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன அறிவிப்பு செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்களா? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ₹75,000 வாகன படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ₹25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களுக்கும் புது சொகுசு கார்களும் வாங்கி தர போறாராம். அதுவும் அந்த கார்களை பராமரிக்க மாசம் ₹25,000 கொடுக்க போறாராம். இந்த பணம் எல்லாம் மக்கள் பணமா இல்ல நீங்க சினிமாவில் டான்ஸ் ஆடி சம்பாதிச்ச சொந்த பணமா? மக்களுக்கான புது திட்டங்களை அறிவிப்பார்னு பார்த்தா இவங்க எம்எல்ஏக்கள் வந்து சொகுசா ஊர் சுத்துறதுக்கு கார் வாங்கி கொடுக்குறாரு. தாவேக்க எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாரும் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுப்பாருன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி இந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் அரசு பேருந்துகளில் போய் மக்கள் சேவை செய்ய மாட்டாங்களா? கார்ல அவ்வளவு வேகமா வந்து எங்க குறைகளை தீர்க்க போறாங்களா? எம்எல்ஏக்கள் எல்லாரும் மக்கள் சேவை செய்ய தானே வந்தாங்க, இல்ல மக்கள் பணிகள் சொகுசாக ஊர் சுத்துறதுக்கு இலவசமா கார் வாங்கி கொடுக்குறீங்களா? ஏற்கனவே அந்த ரீல்ஸ் அமைச்சர் கீர்த்தனாவோட அரசு வாகனத்தை அவங்க அல்ல கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊர் சுத்திய சம்பவம் எல்லாம் மறந்துடுச்சா? அமைச்சர்கள் கூடவும் உங்க எம்எல்ஏக்கள் கூடவும் ஜால்ரா போடுறவங்க ஜாலியா இருக்கதான் இப்ப கார் வாங்கி கொடுக்க போறீங்களா? ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வீட்டு நெய்யில் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஸ்வீட் ஃபேக்ட்ரியே கட்டி கொடுக்குறீங்களே. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லையா? எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார், அப்புறம் அதை மெயின்டைன் செய்ய மாதம் ₹75,000 கொடுத்தா மக்கள் வரி பணம் எவ்வளோ செலவாகும் தெரியுமா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 தொகுதிகள் இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு பராமரிப்பு செலவு ஒரு எம்எல்ஏக்குன்னு வச்சுக்கிட்டா கூட 75,000 12 மாதங்கள் 5 ஆண்டுகள் வச்சா கூட 5 வருஷத்துக்கு வந்து 45 லட்சம் வருது. 234 தொகுதியில் இருக்கிற 234 எம்எல்ஏக்களுக்கும் போட்டோம் அப்படின்னா 105 கோடி வருது. அதாவது 5 ஆண்டுகளில் வாகன பராமரிப்பு, வாகன படியாக மட்டும் சுமார் 105 கோடி செலவாகுது. இதெல்லாம் எவன் அப்போ விட்டு காசு? 105 கோடி என்பது உங்களுக்கு என்ன சாதாரணமாக போயிடுச்சா? மாசம் 1.25 லட்சம் சம்பளம் வாங்குற எம்எல்ஏக்கள் எல்லாம் அவங்க சொந்த காசுல காரை பராமரிக்க மாட்டாங்களா? இதுக்கும் மக்கள் வரிப்பட்டு தான் நொட்டணுமா? சரி, கார் வாங்குற செலவு எவ்வளவு? இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். காரின் விலை வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து சொல்லல. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பு ஒரு மதிப்பாக வந்து கணக்கு போடலாம். உதாரணமா ஒரு கார் வந்து அரசு வந்து கொள்முதல் செய்ய ஒரு 10 லட்சத்துக்கு கொள்முதல் செய்யறான்னு வச்சுக்கிட்டா கூட 234 கார்கள் வந்து வாங்கினாங்க அப்படின்னா 23 கோடி ஆகுது. 5 ஆண்டுக்கு பராமரிப்பு 105 கோடி. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக கணக்கு போட்டோம்னா 5 ஆண்டுக்கு கார் வாங்குற செலவு, காரோட பராமரிப்பு செலவு பார்த்தீங்கன்னா ₹128 கோடி வருது. ஆக இந்த ₹128 கோடி வந்து யாரோட காசு? மக்கள் காசு தானே. ₹1 எடுக்க மாட்டேன்னு சொன்ன விஜய் இப்போ ₹128 கோடி எப்படி எடுக்கிறாரு? யாருக்காக எடுக்கிறாரு? இதான் மக்கள் சேவையா? டே அப்பா, மாற்றம் வேண்டும்னு ஓட்டு போட்ட மகாராசனங்களா, நம்ம பாக்கெட்ல இருந்து 128 கோடியை எடுத்து இப்படி ஊதாரித்தனமா உங்க அண்ணன் செலவு பண்றாரு, இதுக்கு தான் ஓட்டு போட்டீங்களா? விஜய் எல்லாரும் திரையில ஹீரோவா தான் பார்த்திருப்பீங்க, ஆனா நிஜத்துல ஒரு மொத்த ஜீரோவா இருக்காரு பாத்தீங்களா?